சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ஜீவக்குரல் program number 588. The topic is authority and power. அதிகாரமும் வல்லமையும். அதிகாரம் என்பது கிரேக்கத்திலே எக்ஸூசியா, வல்லமை என்பது டுனாமிஸ். டுனாமிஸ்லேருந்து தான் டைனமைட், டைனமோ. டைனமைட் பாறைகளையும் உடைக்கும். சுரங்கம் பாறைகளை உடைப்பதற்கு, கல் பாறைகளை உடைப்பதற்கு டைனமைட். டைனமோ ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். கொடுக்கிறேன்ல, ஒரிஜினல் எப்படி இருக்குது? கொடுக்கிறேன் தானே இருக்குது. இதில் கொடுத்திருக்கிறேன். when you are born again you are given. உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், வாட் இஸ் அத்தாரிட்டி, வாட் இஸ் பவர். வல்லமை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன? இந்த வசனத்திலே சொல்லியிருக்கு, பகைவரின் வல்லமையை அனைத்தையும் வெல்ல அதிகாரம். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது? பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்ல அதிகாரம். பகைவனுக்கு இருக்கிறது என்னது? வல்லமை. நமக்கு இருக்கிறது என்னது? அதிகாரம். அதிகாரம் வல்லமையை மேற்கொள்ளும். அதிகாரம் அதிகாரம் பெருசா, வல்லமை பெருசா? அதிகாரம். ஏன்? பகைவன்கிட்ட இருக்குது என்னது? வல்லமை. நம்மகிட்ட இருக்குது என்னது? அதிகாரம். அப்போ அதிகாரம் வல்லமையை மேற்கொள்ளும் இந்த வசனத்தின்படி. ஓகே. ஒரு திருடன் ஒரு பேங்க் போகிறான். அவன் காசை அங்கே திருடணுன்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? வல்லமை. ஒரு துப்பாக்கி அதை வச்சுட்டு வல்லமையில் அவன் செயல்படுறான். ஆனால் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நான் பேங்க் போகிறேன், நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணுமா? போக வேண்டாம். செக் புக்கு எடுத்துகிட்டு போனால் போதும். கொடுத்துட்டு நான்லாம் பேங்க் போனேன்னா டெல்லர் சிஸ்டம்னு இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு உட்காந்து வருஷப்படி வாங்கிறது. ஆனால் டெல்லர் சிஸ்டமில் கொடுத்தோடனே ஸ்பெஷல் கஸ்டமர் உடனே கொடுத்துருவேன். சில சமயத்தில் பேங்க் பக்கத்தில் இருக்காத மேனேஜர் சொல்லுவார், நானே லஞ்சுக்கு போகும்போது பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போவேன். அது அதிகாரம். இந்த ரெண்டையும் நமக்கு ஆண்டவர் வல்லமையும் கொடுத்துருக்காரு. சில சமயத்தில் பிசாசின் வல்லமையை நம்முடைய வல்லமையினால் மேற்கொள்ளலாம். ஆனால் சில பிசாசுகள் ரொம்ப பெருசு, அது அதிகாரத்தினால் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை, ஆல் த மெஜிஷியன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் மீ. டெய்லி விச் கிராஃப்டை பிரேக் பண்ணுறதுனால மெஜிஷியன்ஸ் எல்லாம் அகேன்ஸ்ட். ஒரு சமயத்தில் ஒரு மெஜிஷியன் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆளுடைய பழைய சட்டை ஒன்று வாங்கிட்டு வா, நீ ஒரு பழைய சட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்னா உனக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னாரு. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன சொல்லி வாங்குது? அவர் ஜெபம் பண்ணுறாள், நீ ஊழியக்காரன்னு சொல்லு, கொஞ்சம் சட்டையை கிழிச்சிட்டு போ. சட்டை கூட இல்லையா, உங்கள் பழைய சட்டை ஏதாவது இருந்தால் தாங்கன்னு கேளு, தருவார். விச் கிராஃப்ட் பண்ணக்கு என்ன வேணும்? பழைய சட்டை, நகம், காலடிப்பட்ட மண், அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதான் ஏன் வேண்டாம். அவன் நல்லா தெரியுது, அவன் சட்டையை கிழிச்சிட்டு வந்திருக்கான், நல்ல சட்டையை கிழிச்சிட்டு வந்திருக்கான். அதோடனே, ஐயா ஒளிஞ்சிறான், கிராமத்தில் ஒளிஞ்சிறான், சட்டை கூட இல்லை, ஏதாவது உங்கள் பழைய சட்டை இருந்தால் ஒன்று ரெண்டு கொடுங்க அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், இது விச் கிராஃப்ட்டுக்காக கேட்குறான் அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், பழைய சட்டை தர முடியாது, சட்டை புது சட்டை வாங்க காசு தரேன் அப்படின்னா. காசெல்லாம் வேண்டாம்யா, நான் குடிச்சு போடுவேன்யா, சட்டை தான் வேணும்.
ஏன்னா சட்டை எடுத்துகிட்டு வந்து பழைய சட்டை எடுத்துகிட்டு வந்தால் தான் காசு கிடைக்கும், புது சட்டையை உன்னையார்டா எடுத்துகிட்டு வந்த சொன்னா அப்படின்னு திட்டிடுவான்ல. அவன் நிற்கிறான், பழைய சட்டை தான் வேணும், பழைய சட்டை தான் வேணும். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே விச்கிராஃப்ட் போய் அவன் பழைய சட்டை வாங்குறான், புது சட்டை வேண்டான்றான். எவனாவது புது சட்டை வேண்டான்னு சொல்லுவானா? காசு கிடச்சதுன்னு வாங்கிட்டு போவோம். நான் என்ன செய்யறது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. கொடுப்பா, உனக்கு என்ன பயமா விச்கிராஃப்டில் அப்படின்னாரு. உடனே ஒரு பழைய சட்டை எடுத்து, ஏப்பா நீ இதை எதுக்கு வாங்கிட்டு போறியோ, நல்லபடியாக முடியட்டும் அப்படி கொடுத்தேன். அந்த பழைய சட்டை வாங்கினா ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன், பழைய சட்டையும் கிடச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் காசும் கிடைக்க போகுது அப்படின்னா. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் தர. ஓகே, அதிகாரம், நமக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் அதிகாரம் இருக்குது. தாசில்தார் அதிகாரம், கலெக்டர் அதிகாரம், பில் கலெக்டர் அதிகாரம், மினிஸ்டர் அதிகாரம், இப்படி பல அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்குது. பிரசிடெண்ட் அதிகாரம். ஆனால் பரலோகத்து அதிகாரம் உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்திலும் மேலான அதிகாரம். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலை, எம்எல்ஏ ஆகலை, மினிஸ்டர் ஆகலை, ஆனால் உங்களுக்கு மினிஸ்டருக்கு மேலே அதிகாரம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதில் ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை. இப்போ அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல விரும்புகிறேன். அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு தருவது, வசனம் நமக்கு தருவது. மத்தேயு 28:18 என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சீஷர்களை நோக்கி அவர் பக்கத்தில் வந்து, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. காசு இருக்கவன் தான் காசை நமக்கு கடன் கொடுக்க முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு வானத்தில் அதிகாரம் இருக்கா? பூலோகத்தில் அதிகாரம் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் செலுத்தக்கூடிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதிகாரத்தை இன்னையிலிருந்து ஷோகேஸ்லேருந்து எடுத்து கையில் வச்சு பயன்படுத்துவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்ப்போம். அப்படின்னா நாளையிலேருந்து யாரையும் பாஸ்டர்கிட்ட கூட்டு வரக்கூடாது. நீங்களே ஜெபம் பண்ணி சுகப்படுத்தி நீங்களே சாட்சி சொல்லணும். சரியா? அந்த யூதாவில் சொல்வார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பது தான் எனக்கு சந்தோஷம். வசனத்தை கை கொள்கிறாங்க சந்தோஷம். நம்ம அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன இந்த வசனத்தை சொன்னது யார்? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காதபடி காக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னது யாரு? யாரு? அவர் பொய் உரைக்க மனிதன் அல்லவே. அவர் பொய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். கொடுத்திருக்கேன்னு சொன்னார். இந்த இரண்டையும் பெற்றுக்கொள்ள நாம் கிரயம் செலுத்த வேண்டும். என்ன கிரயம்? ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ அதிகாரம்ங்கிறது எப்படி வருது? அத்தாரிட்டி இஸ் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா சிலுவையில் மரித்ததுனால, உயிர் தெழுந்ததுனால சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனாரா? அவருக்கு எதுக்குங்க அதிகாரம்? பரலோகத்தில் போனால் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அதிகாரத்தெல்லாம் பிசாச தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை சம்பாத்தியம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்டில் எழுதிட்டு போயிட்டாரு. சரி, அத்தாரிட்டி கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட், பவர் இஸ் அனாயிண்டிங் கிவன் பை த ஹோலி ஸ்பிரிட். வல்லமை என்பது பரிசுத்தாவியினால் அபிஷேகத்தினால் வருவது. அதிகாரம் என்பது சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்ததினால் வரக்கூடியது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள
தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் ஆட்சி செய்கிறார் நம்ம உள்ளத்தில். அப்போது ஆட்சி செய்கிறதுனால நமக்கு என்ன வேலைன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம பல வேலை பார்க்கலாம். டீச்சராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். ஆனால் பிரதான வேலை பரலோக ராஜ்யத்தை பூலோகத்தில் வெளிப்படுத்துவது. இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், 9 வரம் கொடுத்தா 9 வரத்தையும் எனக்கே செலவழிக்கணும், என் நன்மைக்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1/10 நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தலாம், 9/10 மற்றவங்களுக்கு பயன்படுத்து. இப்போது அந்த கேரி தாட்டண்ட தண்ணி நின்று போச்சு. எலியாவுக்கு என்ன வெள்ளாமல் இருக்குது, வானத்தை பார்த்து மழையே பெய்யுன்னு சொன்னால் என்ன பெய்யும்? மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யும். தண்ணி வறண்டு போச்சு, ஆண்டவரே குடிக்க தண்ணி இல்லை. வானமே மழையை கேரி தாட்டில் கொட்டு அப்படின்னா கொட்டுமா கொட்டாதா? கொட்டும். ஆனால் இவனுடைய பர்சனல் யூஸுக்கு அந்த கிஃப்டை பயன்படுத்தக்கூடாது. அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நான் வேலை பார்த்த ஒரு கல்லூரியில் பிரின்ஸிபல் இருந்தார், ஹெட் கிளார்க் இருந்தார். பிரின்ஸிபல் புதுசாக வந்த பிரின்ஸிபல், ஹெட் கிளார்க்கு 20 வருஷமாக இருக்கார். அட்மிஷன் போடும்போது யார் போடுறாங்கன்னு பார்த்தேன், பிரின்ஸிபால் தான் போடுறாருன்னு நினச்சி நான் போய், சார் ஒரு சீட் வேணும் சார் ஃபிசிக்ஸில் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், போய் கிளார்க்கிட்ட கேளுன்னார். இல்லை பிரின்ஸிபால் போய் கிளார்க்கிட்ட கேளுன்றாரு. கிளார்க்கிட்ட போனேன், அட்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னார். இங்கே யார் பிரின்ஸிபல்? பிரின்ஸிபல்னு போட்டு ரூமில் இருக்கவரா, கிளார்க்குன்னு போட்டு இங்கே உட்காந்துருக்கவரா? அவர் 20 வருஷமாக இருக்காருங்க, பிரின்ஸிபலே அவருக்கு பயப்படுறாருங்க, அட்மிஷன்லாம் அவர் தான் போடுறாருங்க அப்படின்னா. அப்போ அதிகாரத்தை நல்லா பயன்படுத்துறது பண்ணிடுறார். பிரின்ஸிபால் அதிகாரத்தையே கிளார்க் பயன்படுத்துகிறார். புரிஞ்சுக்கிட்டேன், பிரின்ஸிபால் டம்மி பிரின்ஸிபால். அவர் என்ன நீ காணுமே நேற்று அப்படின்னு பிரின்ஸிபால் கேட்பார். லீவ் லெட்டரை கிளார்க்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன் சார். குறும்புத்தனம் தான், என்றாலும் அதிகாரம் அது இருக்கு. சரி, இறையரசு. 1 Corinthians chapter 4 verse 20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பிரசங்கம் பண்ணுறதுல மாத்திரம் இல்லை அதிகாரம். யூ மஸ்ட் see what God is doing. அந்த பொண்ணுக்கு தெய்வீக சுகம் கொடுக்க வல்லமை கொடுக்குறான்னு I saw a light. ஒருத்தர் சொன்னாங்க, நீ செய்கிற அற்புதமெல்லாம் பைபிளில் எழுதாத அற்புதங்களோடு செய்கிற அப்படின்னு சொல்லி என்னை அக்யூஸ் பண்ணாங்க. நான் கேட்டேன், பைபிளில் 1436 அற்புதங்கள் இருக்குது. நான் தான் பைபிள் இல்லாத அற்புதம் செய்துட்டேன், ஒப்புக்கொள்கிறேன், மன்னிச்சிருங்க. ஆனால் 1436 அனுபவத்தில் எத்தனை அற்புதம் நீங்கள் செய்திருக்கீங்க? அது நான் செய்வேன் இனி அப்படின்னாங்க. இது எத்தனாவது வருட ஊழியம்? 28 வருட ஊழியம். 28 வருட ஊழியத்தில் செய்யாததா இனி செய்ய போகிறீங்க? யூ பின் ப்ரீச்சிங், பட் யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் த கிங்டம் ஆஃப் காட் இன் அவர் ப்ரீச்சிங். ஸோ த அத்தாரிட்டி ஆண்டவருடைய வார்த்தையினால் வருது. ஜான் 6:63 அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. மோதிரம் போட்டிருக்கேன். நிறைய பேர் பாஸ்டர் மோதிரம் போடக்கூடாது, பெந்தைகோஸ்தே பாஸ்டர் அரக்கை சட்டை போடக்கூடாது ஒருத்தர் சொல்லிடுறேன். உங்கள் ப்ரோக்ராம் நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? இல்லை, நீ அரக்கை சட்டை போட்டிருக்க அதனால் பார்க்கல. எல்லாரும் அவுட் சைடு தான் பார்க்குறான். சாமுவேல் அப்படி தான் பார்க்க, என்ன குப்பியை பண்ண அங்கே போய் மூத்த மகனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். கேலி ஹேர் டாலாக இருக்கான், அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆண்டவர் சொன்னா, ஏய் நிறுத்து, எல்லா பையனும் போயிட்டான், ஒருத்தன் கூட குவாலிஃபைடு இல்லை. அவங்க கேட்குறான், சாமுவேல் இன்னி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, எல்லா பையனும் முடிஞ்சாச்சு, இந்த எண்ணெய் எண்ணத்துக்கு திருப்பி கூப்பிட்டு போவா? என்ன சொன்னீங்க? ஏதாவது இன்னொரு பையன் இருக்கானா? அவன் கொஞ்சம் ஆடை வச்சு யூஸ்லெஸ் ஃபெல்லோ போயிருக்கான் மந்தைக்கு, அவனை கூப்பிட்டு வா அப்படின்னா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன்
அகத்தை பார்க்கிறான். எனக்கு 10 நாளைக்கு முந்தைய ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணிச்சு. ஷீ ஸ்டடிங் இன் அ வெரி ஹை டிகிரி. சொல்லிச்சு, எல்லோரும் என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப கருப்பாக இருக்க, உன்னை யாரும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண மாட்டாங்க, கருப்பாக இருக்கவங்களாம் யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலேருந்து நான் சோர்ந்து போயிட்டேன். படிக்கவும் முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு நான் சொன்னேன். நானும் அமெரிக்கா போகும்போது கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது எல்லோரும் 6 அடி 2 அங்குலம். ஜெபம் பண்ண வந்தவங்களுக்கு தலையில் கை வச்சு கையை நீட்டினா கூட தலை எட்ட மாட்டேங்குது. உடனே ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு தான் அவங்கள கீழே நிற்க வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கே ஆண்டவரே கொஞ்சம் ஒரு 2 அடி உயர்த்தி, 1 அடியாவது உயர்த்தி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே. எல்லோரும் இங்கே வந்தாலும் லில்லி பூட்டன் மாதிரி நான் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை தான் பயன்படுத்துகிறேன். பயங்கர மிராக்கிள். அதுக்கப்புறம் என்னை டைம் டேபிளை மாற்றினான். காலையில் ப்ரைம் டைமில் போட்டேன். அதனால் அந்த பொண்ணு சொன்னேன், ஏய் உன் உடல் கருப்பில் நம் உள்ளான அக அழகு ஆண்டவர் அதை தான் பார்க்குறேன். நேர்மை, உண்மை, என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்கா அதை பார்க்குறேன். ஆகவே அந்த பொண்ணுக்கு அப்படி பேசின உடனே அது 1 வாரம் கழித்து சொல்லுது, பாஸ்டர் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னை தான் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. எந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த அழகு பொண்ணு அதை செலக்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன், உங்கள் வார்த்தையினால் சொல்கிறேன், விசுவாசத்தில் சொல்கிறேன் அப்படி. மனிதன் முகத்தை பார்த்து செலக்ட் பண்ணுறான், ஆண்டவர் உடனே அகத்தை பார்த்து செலக்ட் பண்ணுவார்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. ஒரு கஷ்டப்படுறவங்கள எப்படி ஒரு ஊழியர் சொல்கிற வார்த்தை தூக்கி விடுது பாருங்க. வெதர் ஃபோர்காஸ்டில் 200 மைல் வேகத்தில் ஒரு புயல் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, கனமழை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் ரேடியோ நியூஸில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே அந்த இது காரைக்கால் பக்கத்துக்கு திருப்புறேன், அல்லது ஆந்திர பிரதேசம் பக்கம் திருப்புறேன், இங்கே வரக்கூடாது, இங்கே வந்தால் எங்கள் ஆட்கள்லாம் வர முடியாது. அடுத்த நியூஸில் சொல்கிறான், தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த புயல் திசை திரும்பி இப்பொழுது ஆந்திரா பக்கம் போய் கொண்டிருக்கிறது. அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பலாம், மழையை திசை திருப்பலாம். உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் அதிகாரம், எவ்வளவு அதிகாரம்னு எல்லாருக்கும் தெரியாது. மலைகளும் குன்றுகளும் உங்களுக்கு முன்பு மகிழ்ந்து குதித்தாடும். பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:4 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. நான் பறைசாற்றும் செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. நம்முடைய ப்ரீச்சிங் தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைய வேண்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1 அவர் சொன்னார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பரலோகத்தில் இப்போ இருக்க வேணாம், நீங்களாம் இறங்கி பூலோகத்தில் போய் உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருக்கார். யூ கேன் எக்ஸ்பெக்ட், இட்ஸ் அ ப்ராஃபஸி, யூ கேன் எக்ஸ்பெக்ட் biblical characters coming and standing in your house. I've seen Amos. யாருன்னு தெரில, ஐ எம் ஏமாஸ். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் வீடு மலை மேலே இருந்தது, வயசாச்சு, எப்படி மலை மேலே ஏறினீங்க? ஏறி ஏறி பழக்கமாயிடுச்சு அப்படின்னார். கர்த்தருக்குள்ள அன்பால் அவர் வருவாங்க, பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒன்னே மாதிரியே பரலோகத்தின் பாத்திரங்கள் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை பார்த்த மேத்யூன்னு ஒருத்தர் இருக்காருன்னார். எலியா விதவையை கண்டுபிடிச்ச மாதிரி, ஆண்டவரே நீங்கள் தான் காட்டணும் அப்படி. நேற்று ஐ ஃபவுண்ட் அவுட் தட் மேத்யூ. என்ன பேர்? மேத்யூ ராபர்ட் பெயின், PAYNE. இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு மாத்திரம் இது நடக்காது, உங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. எதிர்பார். அங்கேருந்து ஆமோஸ் வந்து நின்னார்னா
எலியா வந்து நின்னாருன்னா பயந்துராதாங்க, ஓடி போயிடாதாங்க. வாங்கய்யா வாங்க, எலியா உட்காருங்க, பேசுவோம் கொஞ்சம் அப்படின்னு பேசுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது நடக்க ஆரம்பிச்சுதா இல்லையா சிஸ்டர்? ஆரம்பிச்சு. அது ஒன்று. பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட விஞ்ஞானிகள், ரட்சிக்கப்பட்ட பெரிய மக்கள், அவங்கள நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற விட பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்க அனுப்புகிறேன். அடுத்தது ஏசாயா 55:12, மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும். நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது என்னென்னா, கடற்கரையில் போய் அந்த சீனை பார்க்கும்போது ஐ சி அன் அனாயிண்டிங், அலைகளின் ஓசையில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். எப்போல்லாம் மலை மேலே ஊட்டி அல்லது கொடைக்கானல் மலையில் போய் மினிஸ்ட்ரி பண்ண போகிறனோ, அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ். அடுத்தது 2 ராஜாக்கள் 3:16-17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மழையை பார்க்க மாட்டீங்க, காற்றை பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். தேவன் வாக்கு தத்தமாய், தீர்க்க தரிசன வாக்கு தத்தமாய் கொடுக்கும் வசனம், நீங்கள் காற்றையோ மழையோ காணப்போவது இல்லை, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்குங்கிற இடத்துல உங்கள் வங்கி பாஸ்புக் பேலன்ஸ், ஹை பேலன்ஸ்னால் நிரப்பப்படும். உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் வரும், கனப்படுத்துவார்கள். God has given this prophecy. This is the promise for the coming month. 2 ராஜாக்கள் 3:17. அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டியில் 3 இருக்குது. காட்ஸ் பவர், மேன்ஸ் பவர், ஈவில் பவர். மேன்ஸ் பவர் இஸ் நியூட்ரல் பவர், காட்ஸ் பவர் இஸ் பாசிட்டிவ் பவர், ஈவில் பவர் இஸ் நெகட்டிவ் பவர். அதனால் வல்லமை, நல்ல வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க அதிகாரம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க வல்லமை, இதை நாங்கள் புரிஞ்சிக்கலப்பா. நானே புரிஞ்சிக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் குணப்படுத்த முடியும், மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும், குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடியும். இது எதில் சொல்லியிருக்கு? மத்தேயு 10:8. ஆம்புலன்ஸ் நம்பர் என்னது? 108. நம்ம புரிஞ்சிக்கல, சரியா? நம்ம எதை செய்யலையோ ஆண்டவர் மற்றவங்கள வச்சு அதை செய்திருவார். ஏன் 108 நீங்கள் தள்ளி வச்சிங்க? 108 நிறைய தானாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஓடுது? நீங்கள் ஓடாதனால. புரியுதா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், உண்மை நாங்கள் துதிக்க போகிறோம். இந்த துதியில் என்ன அர்த்தம்னா, நாங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒப்புக்கொண்டு துதிக்க போகிறோம். ஒப்புக்கொண்டு மாத்திரம் இல்லை, அதை பயன்படுத்துவோம்னு துதிக்க போகிறோம். அதிகாரத்தோடு கொடுக்கப்படும் கட்டளைக்கு பிசாசுகள் கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 10:8, ஹீல் த சிக், நோயிட்டவரை குணப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சொத்தமடைக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இவர் என்ன செய்திருக்கலாம்? மரித்தோரை எழுப்புங்களை தனியாக இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்கலாம். தலைவலி உள்ளவங்களை சோமாக்குங்கள், செத்தவங்களை உயிரோடு எழுப்புங்கள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது அவுட் பேஷண்ட்டு, அது ஐசியூ பேஷண்ட்டு. 2ஐயும் டெலிவர் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவருக்கு பிசாசுகளை துரத்துறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அப்படி ஊதுறது விஷயம். அந்த சீஷர்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொன்னால் எனக்கு பிசாசுகள்லாம்
ஓடு. இதுக்கு சந்தோஷப்படாது. உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு சந்தோஷப்படு அப்படின்னார். அதனால் தினந்தோறும் என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இயேசு சொல்லும் காரியத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னு அர்த்தம். அதனால் எதுக்கு சந்தோஷப்படணும்? நீங்கள் செய்த அற்புதத்துக்கா? இல்லை, உங்கள் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதுனால தான் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தான் வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறான். இப்போ ஒன்று சொல்கிறேங்களுங்க, பேதுரு, ஜான் இவங்க போகிறாங்க ஆலயத்துக்கு. அலங்கார வாசலில் ஒருத்தன் பிறவியிலிருந்தே முடவனாக உட்கார்ந்துருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது. அவரிடத்தில் உள்ளது என்னது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் மாத்திரம் இல்லை, அது உள்ளது என்னதுன்னு சொல்ல போகிறேன். வல்லமையும் அதிகாரமும் அந்த நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமம் அவர்களுக்குள்ளே இருந்தது. மற்றவங்களாம் ஏயா இவனை எழுப்புனது யார் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் எனக்கு சொன்னது சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? யார்? பேதுரு. என் நிழலே சோமாக்கும்பா, இந்த பையனை சோமாக்குனது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ல. அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது, சுயசக்தி செல்ஃப் பவர் இல்லை. நாங்கள் ரொம்ப பக்தியாக இருந்தோம் அதனால தான் துரத்தணும்னு இல்லை. இது ஏன் இதை எழுதி வச்சுருக்காருன்னா, நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் வயசாகிடுச்சு, அவருக்கு வேறு வேலை கிடையாது, வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சுட்டே உட்காந்துருக்காரு, அதனால் சுயபக்தி அதிகமாக இருக்குது, பிசாசு போகுது அப்படின்னு நினைக்காங்க. சுயசக்தியினால் அல்ல, சுயபக்தியினால் அல்ல. எழுப்புனது யார்? அவர். இந்த இது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா? உங்களுக்கு சுயபக்தியினால் வளர்க்கணும், அப்போ தான் அற்புதம் செய்யணும்னு நினைக்காங்க. சுயபக்தியினால் அல்ல, சுய சக்தியினால் அல்ல. அப்படின்னா எல்லாரும் குவாலிஃபைடா இல்லையா? அதுக்கப்புறம் 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவர் நாமத்தின் மேலுள்ள விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு வல்லமை இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சென்டென்ஸ் தான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு சுய பலம் தேவையில்லை, சுய பக்தி, பக்தினால் அல்ல, அவருடைய நாமத்தினால். அந்த நாமத்தை பயன்படுத்தணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.